கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகள் எல்லாருக்கும் ஏசப்போட நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைக்கும் நான் உங்கள் கூட ஒரு விஷயத்தை பகிர்ந்து கொள்ளணும் அப்படின்னு வந்திருக்கேன். பார்த்தீங்கன்னா சங்கீதம் 125 அதிகாரத்தில் 1வது வசனம், சங்கீதம் 125 அதில் 1வது வசனம், கர்த்தரை நம்புகிறவர்கள் என்றென்றைக்கும் அசையாமல் நிலைத்திருக்கும் சியோன் பர்வதத்தை போல் இருப்பார்கள். ஹல்லேலூயா. கர்த்தரை நம்புகிறவர்கள் சியோன் பர்வதத்தை போல இருப்பாங்களாம். ஹல்லேலூயா. பர்வதம்னா நமக்கு தெரியுங்க, மலை இல்லையா? அது மலை ஈஸியாக மலையை அசைக்க முடியாது. ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் நிறைய பிரச்சனைகள் உண்டு. நிறைய பிரச்சனைகள், போராட்டங்கள், வேதனைகள், அவமானங்கள், நெருக்கங்கள் நமக்கு உண்டு. இந்த மலையை பார்த்திங்கன்னா அது பார்க்குறதுக்கு தான் அப்படியே ஒரே இடத்துல இருக்கிற மாதிரி இருக்குது இல்லையா? அதுக்கிட்ட என்னது, புயல் வந்துன்னா அதை தாக்கும். மழை பெய்யும் போது அது மேலே பெய்யும், மழை மேலே அப்படியே மழை பெய்யும். காற்று போது அந்த காற்று அதுக்கு மேலே படும், அந்த மலைக்கு மேலே காற்று படும். ஹல்லேலூயா. வெயில் அடிக்கும்போது அந்த வெயிலும் படும், மலை மேலே தூசி படும், கல் படும், என்ன வேணாலும் அதில் தாக்கும். ஹல்லேலூயா. அது அவ்வளோ பெருசாக இருந்தாலும் அதை சுற்றி நிறைய பிரச்சனைகள் அதை தாக்கும். ஆனால் அது மட்டும், மலை மட்டும் அப்படியே இருக்கும் பாருங்க. அந்த பர்வதம் மட்டும் அப்படியே இருக்கும். நான் என்ன சொல்ல வரேன்னா, ஆண்டவர் இந்த வார்த்தையை தியானிக்கும் போது ஆண்டவர் என்னோட பேசின வார்த்தை என்னென்னா, உன் வாழ்க்கையில் எத்தனையோ பிரச்சனைகள் வந்துச்சு இல்லையா? அவமானங்கள் வந்துச்சு, கஷ்டங்கள் வந்துச்சு, கடன் பிரச்சனை வந்துச்சு, யாரோ விட்டுட்டு போனாங்க, கண்ணீர், பலவீனம், பிரச்சனை, போராட்டம் ஒரு நாளும் தீரலை. ஆனாலும் வந்ததெல்லாம் வந்த வழியாக போச்சுது. நீ மட்டும் உறுதியாக இருந்த இல்லையா? நீ மட்டும் இன்றைக்கும் இருக்கிற இல்லையா? நீ மட்டும் இன்றைக்கும் ஸ்ட்ராங்காக இருக்கிற இல்லையா? நீ வாழ்ந்து கொண்டு இருக்கிற இல்லையா? அதுதான் ஆண்டவர் சொன்னார் என் கூட. ஆண்டவர் அதுதான் பேசினார். ஏன்னா அந்த மலை அந்த பர்வதத்தில் காற்று, மழை, வெயில் என்னது வந்தாலும் சரி, என்னது அதை மோதினாலும் சரி, வந்ததெல்லாம் போயிடும். புயல் வரும், அது போயிடும். காற்றடிக்கும், அது போயிடும். மழை பெய்யும், அதுவும் போயிடும். வெயில் அடிக்கும், அதுவும் போயிடும். ஆனால் என்ன வேணாலும் போகும். அந்த பர்வதம் மட்டும் அப்படியே தாங்க நிற்கும். அதை அசைக்க முடியாது, அதுக்கு எந்த தீங்கும் வராது. அதுபோல் கர்த்தரை நம்பி இருப்பீங்கன்னு சொன்னால் உங்கள் வாழ்க்கையில் எந்த பிரச்சனையும் உங்களை அசைக்க முடியாதுங்க. பிரச்சனை வரும், போராட்டம் வரும். இந்த உலகத்தில் மனுஷனாக பிறந்த எல்லாருக்கும் கஷ்டங்கள் உண்டு, பாடுகள் உண்டு. இந்த மாம்ச சரீரத்தில் நமக்கு பலவீனங்கள் உண்டு, அவமானங்கள் உண்டு, நெருக்கங்கள் உண்டு. இந்த உலகம் பொறாமை பிடிச்ச உலகங்க. நிறைய பொய்யான காரியத்தை சொல்லுவாங்க, நம்மளை அவமானப்படுத்துவாங்க, கஷ்டப்படுத்துவாங்க. இப்போ என்ன வேணாலும் நடக்கட்டுங்க. ஆனால் அவரை நீங்கள் நம்பி இருந்தீங்கன்னா நீங்கள் அசையாமல் உறுதியாக இருப்பீங்க. வரக்கூடிய பிரச்சனையெல்லாம் வந்த வழியாக திரும்ப போகும். நீங்கள் மட்டும் அசையாமல் இருப்பீங்க. கர்த்தரை நம்புங்க, கர்த்தரை நம்பி இருங்க, கர்த்தரை நம்பி இருங்க. நீங்கள் ஒரு நாள் அசைக்கப்பட மாட்டீங்க. ஒருத்தராலே உங்களை அசைக்க முடியாதுங்க. ஆமேன், ஆமேன். இந்த வார்த்தையை நம்புனீங்கன்னா ஆமேன் சொல்லுங்க. ஆமேன்.